யோபுன்ற ஒரு பக்தனை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம்ல, நல்ல வசதியாக இருந்தார். அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அந்த காலத்துல தானே மிருகங்கள், அந்த பண்ணைகள், வேலையாட்கள், வேலைக்காரிகள் எல்லாத்தையும் இழந்துட்டார். சரீர சுகத்தை இழந்துட்டார். எல்லாம் நல்ல சீரையெல்லாம் இழந்து இப்போ அவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, பேர் புகழை இழந்து அவரை பரிகாசம் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, சாம்பர்ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ முந்தின நாட்களை நினைச்சு பார்க்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலைமை திரும்ப வருமா, எல்லாத்தையும் இழந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறார். அந்த ஆண்டவர் பாருங்க, அவருடைய சிறையிருப்பை மாற்றி சுகம் கொடுத்து முந்தின சீரை பார்க்கிலும் பெரிதான நற்சீர் 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் அவர் கொடுத்து, எந்த மக்கள் மத்தியில இகழ்ச்சியாய் எண்ணப்பட்டாரோ அவங்க மத்தியில புகழ்ச்சியாய் கர்த்தரை உயர்த்தினார். அதே ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே மகளே, முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதுக்கு தான் சிலுவையில் அவர் மறித்து நமக்காக ரத்தம் சிந்தி தன்னை பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்தார். விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. ஆண்டவரே, நீர் முந்தின சீரை பார்க்கல நற்சீர் எனக்கு தருவீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதத்தை காண்பீங்க. இயேசுவே, முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாக செய்வேன்னு சொன்னீங்களே, அதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்க.